ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்னா எப்படி இருக்கணும்? நல்லா சுட சுட சாதத்துல நெய் போட்டுட்டு, மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் ஊத்தி, அது கூடவே வறுத்த உருளைக்கிழங்கு, 2 அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா, அட என்னப்பா பிரியாணி, பரோட்டான்னு சொல்லிட்டு, இதை விட கம்ஃபர்ட் ஃபுட் என்ன இருக்கும்னு தோணும். கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? குக்கர்ல 1 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா 1/4 கிலோ அளவு வரும். இதுலயே 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 6 போல பூண்டு பல் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 6 போல பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இது கூடவே கொஞ்சம் போல பெருங்காயம் கட்டி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திருக்கேன். இப்ப இதுல 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டு பிரஷர் ஃபுல்லா போனது ஓபன் பண்ணிட்டு நல்லா கடைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்துல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 4 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு போல இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துட்டு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கடைஞ்சு வச்சிருக்க பருப்பு சேர்த்து ஊத்திக்கோங்க. இது கூடவே 2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருந்தேன், அதை கரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி. நீங்களுமே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.